அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ பாலாஜி ஜோதிட நிலையம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி பார்க்க போகிற இந்த காணொளியானது, இதன் தலைப்பு மறைந்த புதன் நிறைந்த கல்வியை தருமா. பொதுவாகவே ஜாதகம் பார்க்கும்போது புதன் மறைஞ்சிருச்சு அப்படின்னா இவனும் கவலைப்படாதீங்க, கல்வி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பழமொழி தான் மறைந்த புதன் நிறைந்த கல்வியை தரும், ஒன்று கவலைப்படாதீங்க அப்படிம்பாங்க. இப்போ நம்ம அதை கேள்வியாக வச்சுருக்கிறோம். மறைந்த புதன் நிறைந்த கல்வியை தருமா, புதன் மறைஞ்சிருந்தால் மட்டும் கல்வியை நிறைய கொடுத்துருமா அப்படின்னு பார்க்குறோம். இங்கே உதாரணத்துக்கு 3 ஜாதகங்கள் கொடுத்துருக்குங்க. இந்த 3 ஜாதகங்களையுமே புதன் மறைஞ்சிருக்கிறார். இந்த 3 ஜாதகத்திலையுமே புதன் கிட்டத்தட்ட இந்த புதாதித்ய யோகத்திலேயே மறைஞ்சிருக்கிறார். 3 விதமான கல்வி தான் கொடுத்துருக்குது. அது எப்படின்னு பார்க்கலாங்க. பொதுவாகவே கல்வி அப்படின்னா நம்ம ஜாதகப்படி ஒரு 3 விதமாக பிரிச்சுக்கிறோங்க. ஒன்று தொடக்க கல்வி, 2வது உயர்நிலை கல்வி, 3வது ஆராய்ச்சி படிப்பு அப்படின்னு பிரிச்சுக்கிறோம். தொடக்க கல்வி அப்படிங்கும்போது நம்ம இந்த 12 ராசி கட்டத்துலேயும் 2ஆம் இடத்தை நாம் எடுத்துக்கிறோம். 2ஆம் அதிபதி, 2ஆம் இடத்துல இருக்கிற கிரகங்கள், இதை எடுத்துக்கிறோம். உயர்கல்வி அப்படிங்கும்போது ஒரு டிகிரி லெவலில் படிக்கும்போது 4ஆம் இடத்தை எடுத்துக்கிறோம். அந்த அறிவுக்காக 5ஆம் இடத்தையும் பார்க்குறோம். அதனுடைய அறிவு எப்படி இருக்கும், அதனுடைய படிப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக 4ஆம் இடத்துலேருந்து நம்ம உயர்கல்வியை எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே ஆராய்ச்சி படிப்புக்காக நாம் 9ஆம் இடத்தையும் உறுதியாக 8ஆம் இடத்தையும் பார்க்கணும். நிச்சயமாக 8ஆம் இடத்தையும் பார்க்கணும். 8ஆம் இடத்துல பலம் பெற்ற கிரகங்கள் இருக்கும்போது, ஆட்சி உச்சம் இந்த மாதிரி கிரகங்கள் இருக்கும்போது ஆராய்ச்சி படிப்புக்கு, ரிசர்ச் ஓரியன்டாக அந்த படிப்புக்கு ரொம்ப அற்புதமான யோகத்தை கொடுக்கும். இப்படி 3 விதமாக பிரிச்சுக்கலாங்க. இங்கே நம்ம கொடுத்துருக்கிற ஜாதகங்கள் பாருங்கள். முதல் ஜாதகம் மேச லக்னம், 8ஆம் இடத்துல புதன் மட்டும் தனித்து இருக்கிறார். 2வது ஜாதகம் அதே செவ்வாயினுடைய லக்னமாக விருச்சிக லக்னம், புதன் 12ல் மறைஞ்சிருக்கிறார். முதல் ஜாதகத்தில் புதன் 8ல் மறைஞ்சிருக்கிறார். 2வது ஜாதகத்தில் புதன் 12ல் மறைஞ்சிருக்கிறார். 3வது ஜாதகத்தில் செம்பலக்கணமாக இருந்து புதன் 12ல் மறைஞ்சிருக்கிறார். இப்படி இந்த மறைவு ஸ்தானத்தில் புதன் இருக்குது. அப்போது நிறைந்த கல்வியை இந்த 3க்குமே கொடுக்கணும் இல்லையா? இந்த பழமொழிப்படி மறைந்த புதன் நிறைந்த கல்வியை தரும் அப்படின்னா, மேசலக்கணத்துக்கு 2ஆம் அதிபதி சுக்கிரன் 9ல் தான் இருக்கிறார். 4ஆம் அதிபதி 4ஆம் வீட்டில் சனி இருந்து 4ஆம் அதிபதி அவரும் 9ல் தான் இருக்கிறார். அதனால் உயர்கல்வி நிச்சயமாக உண்டு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படி நிஜமாலும் உயர்கல்வி இருந்ததா, புதன் 8ல் மறைஞ்சிருக்கார் அப்படின்னா அடுத்தது நம்ம தசாபுத்தியை உறுதியாக பார்க்கணுங்க. 15 வயசு வரையிலும் சுக்கிரதசை. இந்த லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி 9ல் தான் இருக்கிறார். 2க்கும் 7க்குமான அதிபதி 9ல் இருக்கிறாரு. குருவனுடைய வீட்டில் இருக்கிறாரு. குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை. அதனால் சுக்கிரன் கெடாமல் தான் இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். அதுக்கடுத்தது சூரியன். இந்த லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி சூரியன் குருவோட சேர்ந்திருக்கிறார். பாக்யாதிபதியோட சேர்ந்து 7ஆம் இடத்துல இருக்கிறார். அதனால் அங்கே நீச்சம் ஏற்படலை அப்படின்னு தான் அர்த்தம். ஏன்னா அங்கே குரு பரிவர்த்தனை அப்படிங்கிறதுனால ஆட்சி பெற்ற சுக்கிரனோடு சூரியன் இணைகிறார். அதனால் அங்கே சூரியனுக்கு அங்கே நீச்சம் கிடையாது. நம்மளுடைய கோட்பாடுபடி சனி செவ்வாய் கேதுவனுடைய தொடர்பு இருக்கும் பட்சத்தில் ஒரு ஜாதகர் டாக்டர் ஆகிறது வாய்ப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். பாருங்கள், செவ்வாய் சனியை பார்க்குறார், சனி செவ்வாயை பார்க்குறார், சனி கேதை பார்க்குறாரு, கேது சனியை பார்க்குறார்.
அதனால் இந்த ஜாதகர் ஒரு பெண் மருத்துவராக இப்போது ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கிறாங்க. சூரிய தசையில் அவங்களுக்கு கிடச்சிருச்சு. இந்த வருஷம் ஃபஸ்ட் இயர் படிக்கிறாங்க. எம்பிபிஎஸ் ஃபஸ்ட் இயர் மருத்துவர். இங்கே புதன் நிற்கிற சாரம் 8ஆம் இடத்துல இருந்தும் நிறைவான கல்வி கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லலாமா? இல்லை அதனால் நம்ம சொல்கிறோம், அதாவது 8ஆம் இடத்துல புதன் இருந்ததுனால நிறைவான கல்வி கொடுத்ததா, அல்லது தசாபுத்தியில் சுக்கிரன் கெடல, சூரியனும் கெடல, அடுத்து சந்திரன் இருக்கார், சந்திரன் 9ஆம் இடத்துல, அந்த சந்திரனுமே வளர்பிறை சந்திரன் 4ஆம் அதிபதி, அதனால் இந்த தசாபுத்தினால் வந்ததா? நமக்கு 2 கேள்வி. ஒன்று, அந்த மறைந்த புதன் 8ல் இருந்தனால வந்ததா, இல்லை இந்த தசாபுத்திகள் கெடாமல் இருக்க இதனால் அந்த நிறைந்த கல்வி வந்ததா அப்படின்னு தான் நம்ம கேள்வி. இந்த 3ஐயும் பார்த்தா தான் நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். சரிங்க, 2வது ஜாதகத்தை வரும். இந்த ஜாதகம் விருச்சிக லக்னம், 2ஆம் இடத்துல கேது மாந்தி, 2ஆம் அதிபதி 7ல் வக்ரம். அதனால் கேது மாந்தி இருக்கிறதுனால தொடக்க கல்வி கொஞ்சம் பிரச்சனை அப்படின்னு சொல்லலாம் நம்மளுடைய இதுபடி. புதன் பாருங்கள், புதாதித்ய யோகத்தில் பன்னியில் இருக்கிறார். சரி, ஆக தொடக்க கல்வி அப்போ இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்லை. அடுத்தது மறைந்த புதன் பன்னியில் தான் இருக்கிறார். 4ஆம் அதிபதி பாருங்கள் சனி, 4ஆம் அதிபதி சனிங்க இருக்கார் பாருங்கள், 7 இருக்கார், குருவோட சேர்ந்து இருக்கிறார், வக்கரமாக இருக்கிறார். அப்போது 7ஆம் இடம், அதாவது குருவும் சனியும் நெருக்கமாக இருந்து 2மே வக்கரமாக இருக்குது. அப்போது உயர்கல்வியும் இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம். இதனால் வந்ததா அல்லது தசாபதி பாருங்கள், செவ்வாய் தசை பிறந்த உடனே 2 வருஷம் இந்த லக்னத்துக்கு லக்னாதிபதி செவ்வாய் நட்பு வீட்டில் தான் போய் 10ஆம் இடத்துல இருக்கிறார். செவ்வாய்க்கு இல்லை. அதுக்கு அடுத்தது முழுசும் 20 வயசு வரல ராகு தசை தான். ராகு எங்கே இருக்கிறார் பாருங்கள், 8ல். இங்கே போய் 8ஆம் இடத்துல போய் நின்னதுனால, சந்திரனோட சேர்ந்து இருந்ததுனால, இந்த லக்னத்துக்கு பாதகாதிபதியும் பாக்கியாதிபதியுமான சந்திரனோட சேர்ந்து இருந்ததுனால, அவங்களுடைய 2ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால, 2ஆம் இடத்தையும் கேதுவும் இருக்கிறதுனால, இந்த ராகுனால் பாதிப்பு ஏற்பட்டுச்சு. +2வோட இந்த ஜாதகர் இவளும் பெண்ணு தான் நின்றுட்டாங்க. நல்லா பாருங்கள், 4ஆம் இடம் இன்னொரு கேந்திரத்தில் 7ல் தான் நிற்கிறாரு சனி. சூரியனும் புதனும் புதாதித்ய யோகத்தில் இருக்குது. புதன் 12ல் விரயத்தில். புதன் நிற்கிற சாரம் பாருங்கள், குருவனுடைய சாரம். அது ரொம்ப முக்கியம். குருவனுடைய சாரத்தில் நிற்கிறார். ஆனால் இந்த ஜாதகருக்கு உயர்கல்வி கொடுக்கவில்லை. அப்போ இதுக்கு என்ன காரணம்? நடக்கின்ற தசாபுத்தி தான் காரணம். ராகு திசையிலேயே இவங்களுக்கு படிப்பு நின்றுச்சு. +2வோட இவங்க படிப்பு நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க படிக்க போகலை. அப்போ நமக்கு தெளிவாக தெரியுது, இந்த ஜாதகப்படி மறைந்த புதன், 12ல் மறைஞ்சிருக்கிற புதன் நிறைந்த கல்வியை கொடுக்கவில்லை. சிலர் சொல்லலாம், புதன் நிற்கிற சாரம் குருவனுடைய சாரம், அதனால் புதனும் குருவும் 6-8ன்னு வருது. அதெல்லாம் இல்லைங்க. ராகு இங்கே ராகு தான் மெயின் காரணம். 8ஆம் இடத்தில் இருக்கிற ராகு, சந்திரனோட சேர்ந்து ராகு 2 பேரும் சேர்ந்து 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதனால் இந்த ராகு கல்வியை தடை பண்ணிவிடுச்சு. அடுத்து பார்க்கலாங்க. 3வது, இந்த 3வது ஜாதகம் சிம்ம லக்னம். இந்த லக்னத்துக்கும் விரயத்திலேயே 12லேயே சூரியனும் புதனும் ராகுவும் சேர்ந்துருக்கிறாங்க. 8ஆம் இடத்துல ஏற்கனவே 2வது ஜாதகத்தில் ராகு இருந்து படிப்பை கெடுத்துருச்சுன்னு சொன்னோம். இதை பார்க்கலாங்க. இந்த ஜாதகர் 12ல் சூரியன் புதன் புதாதித்ய யோகத்தில் இருந்தோம், கூட ராகு இருந்தோம், அது சந்திரனுடைய வீடாக இருந்தோம், சந்திரன் தனக்கு 8ல் போய் மறைஞ்சி இருந்தோம், லக்னத்துக்கு 7ல் அப்படி கேந்திரத்தில். அப்படிங்கிறதுனால இந்த ஜாதகர் 2ஆம் அதிபதி பாருங்க, புதன் விரயத்தில் இருக்கு. கரெக்டாக 2ஆம் அதிபதி
4ஆம் அதிபதி, உயர்கல்வி குடிக்கக்கூடிய 4ஆம் அதிபதி செவ்வாய் 3ல். இப்படி இருந்தோம். முதல் பிறந்த 2 வருஷம் 6 மாதம் செவ்வாய் தசை, அதுக்கப்புறம் ராகு தசை தான். 2வது ஜாதகத்தை போலவே அடுத்தது ராகு தசை தான் வருது. ஆனால் 2வது ஜாதகத்தில் படிப்பை கெடுத்துருச்சு, இந்த 3வது ஜாதகத்தில் படிப்பை கெடுக்கலை. இது ஒரு ஆண் ஜாதகம். பிஏ முடிச்சுட்டு ஐடி கம்பெனியில் 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குகிறார். பிஇ முடிச்சுட்டு 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாரு. இன்றைக்கி குரு தசை நடந்துகிட்டு இருக்குது. புதன் நிற்கிற சாரம் சனியினுடைய சாரம். முதல் ஜாதகம் பாருங்கள், புதன் நிற்கிறது சனியினுடைய சாரம் தான். அது விருச்சக லக்கணம், செவ்வாயினுடைய மேச லக்கணம், செவ்வாயினுடைய லக்கணம். இது சிம்ம லக்கணம், சூரியனுடைய லக்கணம். அப்போ லக்கணமோ மறைந்த புதனோ 2ஆம் இடம் 4ஆம் இடமோ அதிகமாக இங்கே வேலை செய்யவில்லை. நடக்கின்ற தசாபுத்திகள் தான் இதை தீர்மானிக்குது அப்படின்னு நமக்கு தெளிவாக தெரியுது. பாருங்கள், 2 வருஷம் 6 மாதம் செவ்வாய் தசை. செவ்வாய் பாருங்கள் 9ஆம் அதிபதி சொந்த வீட்டை பார்க்குறாரு 3ஆம் இடத்துலேருந்து. அடுத்தது ராகு திசை. ராகு 12ல் போய் மறைஞ்சிருக்கிறார். யாரோட? புதனோட போய் மறைஞ்சிருக்கிறார், சூரியனோட மறைஞ்சிருக்கிறார், லக்னாதிபதியோட போய் மறைஞ்சிருக்கிறார். அதனால் அப்படி இருந்தோம். இந்த ராகு புதனோட சேர்ந்து இருக்கிறதுனால, சந்திரனும் லக்ன கேந்திரத்தில் இருக்கிறதுனால இவருக்கு பிஇ படிக்கக்கூடிய அளவுக்கு இவருக்கு வழிவிட்டுச்சு. புதன் நிற்கிறது சனியினுடைய சாரம் தான். சனி இங்கே குருவோட சேர்ந்துருக்கிறனால பார்க்கணுங்க. குருவோட சேர்ந்துருக்கார். புதன் நிற்கிற சனியுடைய சாரம். சனி குருவோட சேர்ந்துருக்கிறார், நீச்சம் அடைஞ்சிருக்கிறார். அதனால் திசாபுத்திகள் தான் ஒரு படிப்பை அதிகமாக நிர்ணயிக்கிறது அப்படின்னு நம்ம இதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால் மறைந்த புதன் அத்தனையும் நன்மை செஞ்சிருதா அப்படின்னா, 2வது ஜாதகத்தில் மறைந்த புதன் புதாதித்ய யோகத்தில் இருந்தும் அது வேலை செய்யலை அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.